திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கால்நடை மருத்துவர் திருப்பதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் பரப்புரை செய்து வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் நகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு பகுதியில் பரப்புரை செய்து வாக்கு சேகரிக்க வந்த தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திருப்பதியை பெற்றோர்களுடன் வந்து சிறுவர் சிறுமியர் விசில் அடித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த வேட்பாளர், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் அரசியலுக்காக உழைக்கிறேன், இதே 15 மணி நேரம் தொடர்ந்து உழைத்தால் மக்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்று நம்புகிறேன், அதையும் செய்வேன். மேலும் என்னுடைய சொந்த இடத்தில் திறமை சார்ந்த வகுப்பு பயிற்சி கூடம் மற்றும் காவலர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் அமைத்து 1 வருடத்திற்கு 1000 பேர் பயனடையும் வகையில் 2-3 மாதத்திற்குள் ஏற்பாடு செய்வேன் என்று உறுதியளித்த சம்பவம் பெரும் வரவேற்பை பெற்றது. குடிநீர் பிரச்சனை இருக்கு. இது வாக்குறுதியாக சொல்ல உள்ளார்ந்த உணர்வோட சொல்றேன். அது மாதிரி அடிப்படை தேவைகள், குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய், மருத்துவ வசதி, இதில் எனக்கு இந்த பொறுப்பு வந்த பின்னால அதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 மணி நேரமாவது இப்போ நான் அரசியலுக்காக செலவு பண்ணி இருக்கேன். அந்த நேரத்தை அப்படியே செலவு பண்ணாக்க கண்டிப்பாக இந்த குறைகளெல்லாம் வராது பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம ஒரு அண்ணன் தம்பி கூட பேசும்போது எப்படி நீங்கள் சகஜமாக சொல்கிறீங்களோ, ஒரு அரசியல்வாதினா அதுக்கு 2 பேர் தாண்டி போகணும், அவங்ககிட்ட இதுதான் பேசணும், பேசக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் அக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் எப்படி சகஜமாக உங்கள் கோரிக்கை பேச்சு பேசுங்களோ அதே மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் என்னுடைய தலையாய கடமையாக இருந்து அதை செய்வேன். அதே மாதிரி என்னோட சொந்த இடத்துல டேலண்ட் எக்ஸாமுக்கான சென்டர் அதை ஃப்ரீயாக, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட்டு, டிஆர்பி, வேறு எதனா பேங்க் எக்ஸாம், இதுக்கு சொந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் சென்டர் வைக்கிற மாதிரி இன்னும் 2 மாதத்துலேருந்து 3 மாதத்தில் அதை செய்வேன். அதில் அதே மாதிரி போலீஸ் ட்ரைனிங் போகிறவங்களுக்கு உடற்பயிற்சி கூடும், அதுவும் என் சொந்த இடத்துல. இது இலவசம்னு சொல்லலை. நான் அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 பேர் அதிலேருந்து நல்ல பயனடையணும், நல்ல திறனான ஆசிரியர்களெல்லாம் வச்சுட்டு அதை செய்யணுன்ற மாதிரி.